ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோம். இன்னைக்கு எங்க பாப்பா ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. ஏன்னா ஒரே வாமிட்டா வந்துட்டு இருக்கு. வாமிட் வரல, வாமிட் ஒரு 10 டைம் வாமிட்னா ஒரு 2 டைம் வாமிட் வந்துருது. அதுவாசி ஆளே சோர்வாயிடுச்சு. அதான் வீடியோ கூட வரமாட்டேங்குது. இப்போ வந்து நாங்க அதெல்லாம் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு போறோம். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சிம்டம்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய கேள்விகளும் கேட்டிருந்தீங்க. நான் பிரெக்னன்சி வீடியோ போட்டிருந்தப்ப அதை சொல்லலான்னு தான். ஆனா கேள்வி எல்லாம் மறந்து போயிட்டேன். இருங்க செல் எடுத்து கேள்வி எல்லாம் மறந்து போயிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் பேபி இருக்காங்க. தக்ஷா, பாண்டிய தக்ஷா வீடியோ எல்லாம் வருவாங்க, ஒரு சில டைம் வருவாங்க, நீங்க பாத்துருக்கலாம். புதுசா இருந்தீங்கன்னா பாத்துருக்க முடியாது. ஏன்னா இப்போதைக்கு வீடியோல எதுலயுமே வரல. அவங்க கொஞ்சம் சேட்டை பண்றாங்க. அதிக சேட்டை, கொஞ்சம் இல்ல நிறைய சேட்டை பண்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி வந்து கேர்ள் பேபி, ஓகேவா? அதான். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு என்ன ஏஜ் ஆயிருக்கு அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. என்ன ஏஜ்? 1.5 years ஆச்சு. கரெக்டா 1 வருஷமும் 6 மாசமும் ஆச்சு. நவம்பர் மாசம் பிறந்தாங்க. 2022ல பிறந்தாங்க. இதுதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் டெலிவரியா சி செக்ஷனா? இது வந்து 2-3 பேர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான். ஃபர்ஸ்ட் பேபி வந்து நார்மல் டெலிவரி. எல்லாம் வந்து எங்க அத்தை வந்து சமைச்சு போட்டு ஹெல்த்தியாக்கி, ஐயோ, அதனால வந்து நார்மல் டெலிவரி ஆச்சு. சொல்லுங்க அத்தை ஏதாவது. ஆமா, நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. நான் நல்லா பாத்துக்குவேன். இப்ப பாத்துக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போயிடறாங்க. அப்பயே வேலைக்கு தான் போனேன். இப்ப அப்புறம் வேலைக்கு போனாதான் நம்ம வீட்டு சூழ்நிலை. அத்தை இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்குமா, எல்லா வேலையும் பாத்துருவாங்க. வெளிஞ்ச வேண்டியதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாமா ஒரு தண்ணி மொட்டு வா, இதை எடுத்து வா, பள்ளத்தை எடுத்து வா, ஆமா அப்படிலாம் இருக்கு. ஏன்னா எங்க வீட்டுல எங்க பிரியதர்ஷினியை பாத்துக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம். சில பேர் ஏன் கன்சீவா இருந்தா நீங்க அவங்க அம்மா வீட்டுல கூட போய் விடலாம்ல அப்படின்னு தான் கேள்வி கேட்பீங்க. அதுக்கு முன்னாடியே நாங்க பதில் சொல்லுறோம். ஏன்னா போனதுல கேட்டீங்க, ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, உங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்போம், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என் தம்பியும் என் தம்பி ஒய்ஃப் அப்படின்னா யாருன்னா பிரியாவோட அம்மாவை அப்பா வந்து என் தம்பி பொண்டாட்டின்றது. அவங்க வந்து 2 பேருமே இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க. அதை நினச்சிதான் எங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ வருத்தமாக இருக்கும். ஏன்னா சொல்லும் போதே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் இப்போ வந்து எங்க வீட்டுல தனியா இருப்பேன். அவங்க அம்மா வீடு அப்படின்னு இருந்தா வந்து அம்மா வீட்டுக்கு போயிடலாம். இப்போ பாப்பாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், என்னைய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நானும் காலையில வேலைக்கு போயிருவேன். 5 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு ஒரு 6 மணி 6:30க்கெல்லாம் போயிருவேன். அது வாசி இப்போதைக்கு என் பையன்தான் வீட்டுல இருந்து பிரியதர்ஷினி அவர் பாத்துக்கவே இல்லை. இதெல்லாம் வீடியோக்கா போய் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்குவேன். அப்புறம் நான் வந்து எல்லாத்தையுமே நல்லா இருந்துச்சுன்னா பிரியாவே எந்திரிச்சு வேலை வீட்டுல பாத்துக்கலாம். நல்லா இருந்தேன். அது எப்படின்னா 1000 பேர் சொல்லலாம், நான் இருக்கேன் அம்மாவா பிரியாவுக்கு அப்படின்னு சொல்லலாம். யாராலையும் அந்த இடத்த நானே சொல்லலாம். ஆனா நிரப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். அம்மாவா நான் இருக்கேன், அப்பாவா நான் இருக்கேன், அண்ணனா நான் இருக்கேன், அது சொல்லலாம். முடியாது. அம்மா இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. அதை நினைச்சு நாங்க அப்ப ஃபீல் பண்ணுவோம். கொஞ்சம் அழுகை வரும். அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவு நல்லா. ஏன்னா இது நீங்க கேட்ட கேள்விக்கு அம்மா அப்பா எங்க அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு, எங்க, எதனால அழுகுறாங்க. அம்மாவும் அப்பாவுமே ஒரே எப்படின்னா ஒரு வாரத்துல முன்ன பின்ன அப்பயே இருந்துட்டாங்க. அப்ப எத்தனை எனக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தன் தான். எனக்கு சின்ன பிள்ளையில நான் 5th படிக்கிறப்ப எங்க அப்பா அம்மா இல்ல. என்னைய பாத்துக்கிட்டது எல்லாமே என் அப்பத்தானா என்னன்னா அப்பாவோட அம்மா. நிறைய பேர் ஒவ்வொரு தெரியாது. அது வச்சு அவங்கதான் பாத்துக்கிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க அப்பா மட்டுமே என்னைய பாத்துக்கிட்டாங்க. நிறைய சொந்தங்களும் இருக்காங்க. அண்ணன் இருக்கு, தங்கச்சி இருக்கு, அக்கா இருக்கு, தம்பிங்க இருக்காங்க, பெரியப்பா பெரியம்மா எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் வந்து ஊர்ல இருக்காங்க. எல்லாரும் இருந்தாலும் அந்த அம்மா அந்த இடத்த நிரப்ப முடியாது. என் வீட்டுக்காரர் கூட நிறைய டைம் சொல்லுவாரு, நான் உங்க அப்பா மாதிரி பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாரு. இருந்தாலும் அங்க ஃபீலிங் இருக்கும் இல்ல, ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு. அது வாசி நாங்க அவ்வளவு கேர் பண்ணி பாத்துக்கிறோம். எங்களால முடிஞ்ச அளவு நாங்க பாத்துக்கிறோம், அவ்வளவுதே. இதுக்கு மேல யாராலையும் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னப்பா?
இனி யாரும் அதான் வீடியோல சொல்லுவாங்க நிறைய பேர், நீங்க வீடியோக்காக நடிக்கிறீங்க அப்படின்வாங்க. நடிக்கல, வீடியோக்காக திட்டுற மாதிரி நடிப்பேன். ஆனா உண்மையிலேயே நாங்க வந்து ரொம்ப அதுக்கு சண்டை எல்லாம் வராம இருக்காது. சண்டை வந்திருக்கா, சண்டைனா சின்ன சின்ன சலசலப்பு கலகலப்பு, மூஞ்சி ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஏதாச்சும் எப்போதும் ஒரு டைம், அவ்வளவுதான். அதுக்கு நாங்க சண்டையே போட்டுக்க மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம். 10 நிமிஷம் சின்ன சண்டைகள், பாத்திரம் வந்து இங்க இருக்கு அங்க எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நான் கோச்சுக்குவேன். அப்புறம் அது கோச்சு சரி பண்ண, என்னம்மா பிரியா என்னம்மா அப்படின்னு போய் கேட்பேன். ஏன்னா எனக்கு அம்மா இல்லாம தான் நானும் வளர்ந்தேன். அதுவாசி அந்த ஃபீலிங்லாம் எனக்கு தெரியும். அதுவாசி நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோம், அடிச்சுக்க மாட்டோம். அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு செக்கப் போற வீடியோ, அடுத்த வீடியோ அதான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னும் ஒரு 3 நாள்ல செக்கப் போவோம். கவர்மெண்ட்ல தான் பாப்போம். பிரைவேட்லாம் போல ஸ்கேன் போவோம். பாப்பாவுக்குமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஒரு பேபி இருந்துச்சு, அபார்ட் ஆயிடுச்சா. அந்த பேபிக்கு வந்து நாங்க ஃபுல் இதுலதான் பார்த்தோம். பிரைவேட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லயும் நல்லாதான் பாக்குறாங்க. அது வச்சு அங்க பாப்போம். ஸ்கேன் எழுதி கொடுத்தா இங்க போய் ஸ்கேன் மட்டும் 10 தனியார்ல பாப்போம். அப்புறம் அந்த இது என்னென்னமோ சொல்லுவாங்க, ஏதாச்சும் முக்கியமானது எடுத்து சொன்னா எடுத்து வந்து கொடுப்போம். ஆனா அதுக்கு டெலிவரி எல்லாம் நாங்க அங்கதான் பார்த்தோம். அதே மாதிரிதான் இந்த தடவையும் பார்க்கணும்னு இருக்கோம். அப்பப்ப சூழ்நிலை எப்படி மாறுமோ சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் சிம்டம்ஸ் வீடியோ போடுங்க. எனக்கு வந்து இருக்க சிம்டம்ஸ் சொல்லவே முடியாது. எனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா எனக்கு என்னென்னமோ பண்ணுது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. என்னன்னா பாப்பாவுக்கும் இந்த பேபிக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நான் தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து எனக்கு ஒமட்டல் மட்டும் இருக்கு, ஒமட்டல் தலை சுத்தல் மட்டும் இருக்கு. மற்றபடி வேற ஒன்றுமே இல்லைன்னா எனக்கு சொல்ல தெரியல. சொல்ல தெரியல. சாப்பிட்டோம்னே அது ஒரு மாதிரி தூக்கம் வருது, ஒரு மாதிரி கிறுகிறுப்பு இருக்கு. நிறைய தூக்கமா வருது. காலையில நைட்ல எல்லா நேரமும் தூங்கிட்டே இருக்கேன். அப்புறம் அதான் அப்பா அம்மா எங்க அந்த இதுதான் மெயினா இப்ப வீடியோவே போட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறம் எது பேசணுமா? அப்புறம் என்ன பேசுவீங்க? நீ அடுத்து செக்கப் போற வீடியோ போடலாம். எப்படி அடுத்தடுத்து வீடியோ கொடுத்துட்டே இருப்போம். நீங்களும் பார்த்து எங்களுக்கு உங்களோட ஆதரவை எங்களுக்கு வீடியோ எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பாப்பாவை பாத்துக்கிறேன்ல வீட்டுல, கொஞ்சம் லேட் ஆயிரும் தெரியும். அதுவாசிதான் நான் பாப்பா பார்த்து வீட்டுல இருப்பேன். அவங்க 2 பேர் போவாங்க. அதுக்கப்புறம் 2-3 வீடியோல கூட நான் வர்றதே இல்லை. எனக்கு என்ன உடம்பு சரியில்லை, அப்பப்ப டயர்ட் ஆயிடுறாங்க. நாங்களா கூட நானும் 2 பேரும் பையனை எடுத்து போடுவோம். அதுக்கு நீங்க அதுக்கு மூக்கால அழுவா. ஐயோ நான் வரணுமோ வீடியோக்கு அப்படின்னா அதே அவர் வந்து நீங்கதான் ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுக்கணும். சில வார்த்தைகள் பேசும்போது வயசாயிருச்சுல அப்படின்னா அத்தைக்கு இப்ப வந்து எத்தனை வயசு? 44 வயசு மிஞ்சி போனா அவ்வளவுதான் இருக்கும். அந்த வயசுக்கே வயசாயிடுச்சுல எனக்கு கோடி தடவை அளவுக்கு எங்க அத்தை ஒரு ஆள் தான் அப்படி சொல்றாங்க. நிறைய பேர் வயசான எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா 35 வயசுலயே கூட ஆகலாம் கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. அப்ப என் உடம்பு வீக்கா தானே இருக்கு. அப்படியே காலையில இருந்து வேலைக்கு போகணும். எப்படியும் ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க. ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன்டா. சரி ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். காலையில எந்திரிச்சு வேலைக்கு போயிருவேன். எல்லா வேலையும் பார்த்து வயசாயிட்டு இருக்கு. அதுவாசி என்னாலும் பார்க்க முடியல. அதுவாசி வருஷத்துல வந்து வயசாயிடுச்சு. ஆமா உண்மையிலேயே எனக்கு காலெல்லாம் நடக்க முடியல. உனக்கே தெரியுதுல உடம்பு சரி. அப்புறம் அதுக்கு வந்துட்டு இப்ப ஏன் அப்படின்னா இன்னொரு குழந்தை பிறந்துச்சுன்னா அடிதடியா பிறந்துச்சுன்னா நம்மளே நல்லா இருக்கும் போது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு விட்டுலாம். அப்புறம் நம்மளுக்கு பிறகு யாரு பாக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதுவாசா சரி டக்குன்னு குழந்தை நின்னுச்சு, ஒரே தான் குழந்தைய பெற்றுட்டு அப்படியே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டா. ஓகே கொஞ்சம் டயர்டா இருக்கேன். அவ்வளவுதான். சிம்டம்ஸ் வீடியோ வந்து இன்னும் 1 மாசம் கழிச்சு வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்க செக்கப் போற வீடியோ, ஸ்கேன் பண்ற வீடியோ எல்லாத்தையும் போடுவோம். திருவிழா வருது, அந்த வீடியோ எல்லாம் போடுறோம். நீங்க தான் பார்த்து எங்களுக்கு லைக் என்ன சொல்ல அத பார்த்துல லைக் பண்ண முடியாது. போடவே இல்லையா அதுக்குள்ளேயே அதுக்கே ஆதரவு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் போடுவேன். இந்த வீடியோக்கு நீங்க ஃபர்ஸ்ட் லைக் போடுங்க அப்படின்னு. சரி ஓகே பாய். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல. இவ்வளவுதான். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். சிம்டம்ஸ் வீடியோ நான் அடுத்து போடுறேன். எனக்கு வந்து நார்மல் டெலிவரி நிறைய பேர் கேட்டிருந்ததுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. பாய்.